குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கண்ணா. நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கண்ணா? போன வீடியோவில் நாம் பார்த்தோம் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்த்தோம் இல்லையா? 12th கிளாஸு 2nd சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? 232 பார்த்தோம் இல்லையா? 232 என்ன? க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்த்தோம் இல்லையா? அந்த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு தான் அனதர் மெத்தடு நான் போடுறேன். நான் சொல்கிறது புரியுதா கண்ணு? 232 க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அந்த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆல்ரெடி உனக்கு ஒரு மெத்தடு சொல்லி தந்திருக்கேன். இப்போ அனதர் மெத்தட்லேயும் போடலாம். இங்கே பாருங்கள், க்யூப் ரூட் அப்படின்னா என்ன போடுவான்? 1/1/3 இது இசட்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த பவரை நம்ம நீக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்கா சாமி? இந்த 3யை நீக்கணும்னா போத் சைடு 3 உயர்த்துங்க. இங்கேயும் 3 உயர்த்துங்க, இங்கேயும் பவர் 3 உயர்த்துங்க. அப்போ இங்கே 3 உயர்த்துறோம். இங்கே என்ன வரும் நமக்கு? 1/1/3 ஹோல் பவர் 3 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ இசட் கியூப் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இது புரியுதா தங்கம்? இது பாருங்கள், இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த 3 நம்ம நீக்கணும்னா போத் சைடு 3 உயர்த்தணும், அடுக்கில் 3 உயர்த்தணும். புரிஞ்சுதா? அப்போ இந்த +1 இந்தாண்ட போச்சுன்னா -1. அப்போ இசட் கியூப் -1 ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மில் இருக்குது? a கியூப் மைனஸ் b கியூப். நம்ம சின்ன கிளாஸில் படித்ததே தான். அப்போ இதை நான் எப்படி பிரித்து எழுதலாம்? z-1 இன்ட்டு z² ப்ளஸ் z ப்ளஸ் 1ன்னு பிரித்து எழுதலாம். இது ஃபார்முலா ஜஸ்ட்டு. இப்போ இதையும் பெருக்கி பாருங்கள், இது கிடைக்கும். நல்லா பாருங்கள், இங்கே பாரு நடுவான மைனஸ் இருக்குது. இப்போ z- ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். z-1 அடுத்து z² ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்தால் இங்கே நடுவாண்ட இங்கே ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே நடுவாண்ட மைனஸ் வரும். இவ்வளோ தான் ஜஸ்ட்டு ஃபார்முலா. டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ z-1 இன்ட்டு z² ப்ளஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. புரியுதா கண்ணு? அப்போ 1 z-1 ஈக்குவல் டு 0. அப்போ z ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. அல்லது இது z² ப்ளஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம 10th கிளாஸில் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? x ஈக்குவல் டு -b ப்ளஸ் r மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா அதே தான். இப்போ இசட்டில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ z ஈக்குவல் டு -b ப்ளஸ் r மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2. இப்போ b வந்து 1. அப்போ -1 ப்ளஸ் r மைனஸ் 1² பண்ணால் 1 மைனஸ் 4 இன்ட்டு a 1 c 1. இதை பெருக்கினீங்கன்னா -4 கழித்து போட்டிங்கன்னா பெரிய நம்பருடைய குறி -3. இதெல்லாம் அப்படியே தான் வரும். அப்போ இப்போ பாரு, -1 ப்ளஸ் r மைனஸ் இது எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு -1ன்னு எழுதலாம். -1 அப்படின்னா என்ன? i². அப்போ i²க்கு ரூட்டை நீக்கினா வெளியில் வந்துச்சுன்னா ஐயா மாறி பெறும். 3 ரூட்லேயே தான் இருக்கும், ரூட்லேருந்து வெளியில் வர முடியாது. அப்போ -1 ப்ளஸ் r மைனஸ் இது வெளியில் வரும்போது i√3 டிவைடட் பை 2. அப்போ -1 ப்ளஸ் i√3 டிவைடட் பை 2 ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். -1 மைனஸ் i√3 பை 2வை ஒமேகா² எடுத்துக்கிறோம். அப்போ க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆல்ரெடி ஒரு 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒமேகா, இது ஒமேகா². போன மெத்தடு போலார் ஃபார்மில் போட்டோம். இந்த மெத்தடு நாம் 10th ஃபார்ம் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் போடுறோம். அவ்வளவுதான். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் 33 அதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 233 ஃபைண்ட் த 4th ரூட் ஆஃப் யூனிட்டி. முந்தி க்யூப் ரூட் யூனிட்டி பார்த்தோம், இப்போ 4th ரூட்டு. அப்படின்னா என்ன? 1/1/4. க்யூப் ரூட்னா என்ன? 1/1/3ன்னு போட்டோம் இல்லையா? இப்போ 4th ரூட்னா 1/1/4. அப்போ இசட் ஈக்குவல் டு 1/1/4. புரிஞ்சுதா சாமி? அப்போ இசட் ஈக்குவல் டு 1உடைய போலார் ஃபார்ம் நமக்கு தெரியும். cos 0 ப்ளஸ் i sin 0. ஏன்னா cos 0 தான் 1, sin 0 0 ஆயிரும் இல்லையா? அப்போ அதனால தான் 1க்கு cos 0 ப்ளஸ் i sin 0 ஹோல் பவர் 1/4. காசு சைன் எழுதுறதுக்கு பதிலாக sis 0
ஹோல் பவர் 1/4ன்னு எடுத்துக்கோங்க. ஆட் 2k பை, ஆங்கிளோட 2k பையை ஆட் பண்ணாலும் வேல்யூ என்ன ஆகாது, மாறாது. அப்போ 6க்குள்ளே 0வோட 2k பையை கூடனா 2k பை தான். 2k பை ஹோல் பவர் 1/4. புரியுதா கண்ணு? போலார் ஃபார்ம் எழுதிக்கிறீங்க, ஆங்கிளோட 2k பை கூட்டிக்கிறீங்க கண்ணு. ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ், ஃபைண்ட் ஆல் ரூட்ஸ் அப்படின்னா ஆங்கிளோட 2k பை கூட்டிக்கணும். நல்லா பார்த்துங்க, எல்லா ரூட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அடுத்தது 1/4 உள்ளே போயிடும். இங்கே 4 அப்படிங்கிறதுனால இந்த k என்னென்ன வேல்யூ எடுத்துக்கோம், 0 1 2 3 4 வேல்யூ வரும் 0விலேருந்து. 0 1 2 3 4 விட கம்மியாக பார்த்துங்க 4 வேல்யூ. அப்போ 0 1 2 3 ஃபஸ்ட்டு k 0ன்னு போடுறீங்க. இங்கே 0 போட்டால் என்ன வரும், 0 ஆயிருமா? 4ஆல் டிவைட் பண்ணாலும் 0 தான். அப்போ தேர்ஃபோர் இது என்னென்னு எழுதலாம், cos 0 ப்ளஸ் I sin 0, cos 0 1, இது 0. அதனால் ஒரு சொல்யூஷன் 1, ஒரு ரூட்டு 1. அடுத்து கேவுக்கு 1ன்னு போடுறீங்க. 1ன்னு போட்டால் 2π டிவைடட் பை 4. அப்போ 6க்குள்ளே 2π/4, 2க்கும் 4க்கும் அடிச்சிங்கன்னா 2. அப்போ நமக்கு cos π/2 ப்ளஸ் I sin π/2, cos π/2 0 ப்ளஸ் I இன்ட்டு sin π/2 1 பெருக்கி பார்த்தீங்கன்னா IA. புரிஞ்சுதா? அப்போ ரெண்டாவது சொல்யூஷன், ரெண்டாவது ரூட்டு IA. மூணாவது k ஈக்குவல் டு 2ன்னு போடுறீங்க. அப்போ இங்கே 2ன்னு போட்டால் 2 2s are 4π டிவைடட் பை 4. அப்போ 6க்குள்ளே 2 2s are 4. அப்போ 4π டிவைடட் பை 4, 4 4 அடிச்சுக்கலாம். அப்போ cos π ப்ளஸ் I sin π, cos பையோடைய வேல்யூ -1, sin π 0. அப்போ -1. அப்போ மூணாவது சொல்யூஷன் -1. அடுத்து k3ன்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 3ன்னு போட்டால் 3 2s are 6. அப்போ 6π டிவைடட் பை 4. அப்போ 6க்கும் 4க்கும் 2ஆல் அடித்தா இது 3, இது 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், cos 3π/2 ப்ளஸ் I sin 3π/2. காசுக்குள்ளே π/2 வருதா, ஆடு நம்பரில் π/2 வருது. அப்போ 0 ஆயிரும். அதே சைனுக்குள்ளே 3π/2 அப்படின்னா நமக்கு என்னது, இது என்ன குவாட்ரண்ட், 270 இல்லையா? அப்போ என்ன, 1 3rd அல்லது 4th, எங்கே இருந்தாலும் சைனுடைய கூறு என்ன, -1. அப்போ தேர்ஃபோர் -I. அப்போ 4th ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன, 1 ப்ளஸ் I -1 -I. அதாவது ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -I, 1 -1 I -I, இதெல்லாம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 1 போலார் ஃபார்ம், இதனுடைய பேசிக்கே பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் எழுதுகிறோம், அடுத்தது ஆங்கிள் கூட 2k பையை கூட்டுறோம், பவரை உள்ளே கொண்டாந்துறோம், கேவுக்கு வேல்யூ போட்டுக்கிறோம். இவ்வளவு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? போலார் ஃபார்ம் எழுதணும், ஆங்கிளோட 2k பை கூட்டணும், பவரை உள்ளே கொண்டாந்துடணும், கேவுக்கு என்னென்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது போடுறோம். இவ்வளவு தான். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி எல்லா வேல்யூ தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கே அனதர் மெத்தட் ஒன்று இருக்குது. அனதர் மெத்தட் என்னென்னா, இங்கே பாருங்கள், Z ஈக்குவல் டு 1/1/4. இப்போ நம்ம அனதர் மெத்தடில் இந்த 4 நீக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும், போத் சைடு 4 உயர்த்தணும். இங்கேயும் 4 உயர்த்துகிறோம், இங்கேயும் 4 உயர்த்துகிறோம். அப்போ நமக்கு இங்கே 4 உயர்த்தினா Z/4, இங்கே 4 ரைஸ் பண்ணால் 4 4 கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன கிடைக்கும், Z/4 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இது புரியுதா கண்ணு? Z ஈக்குவல் டு 1/1/4. இந்த 4 நீக்கிறதுக்காக போத் சைடு பவர் 4 ரைஸ் பண்ணுறோம். அப்போ Z/4 இங்கே 1, 4 4 கேன்சல் ஆயிரும். அப்புறம் +1 இந்தாண்ட போச்சுன்னா -1. Z/4 -1 ஈக்குவல் டு 0. இதை எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், இது a² - b² ஃபார்ம். அப்போ தேர்ஃபோர் Z² -1 Z² +1 ஈக்குவல் டு 0. ஜஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் பாதி இதில் பாதி தான். இதை இப்போ a² - b² என்னென்னா என்ன பண்ணுவீங்க, a + b a - bன்னு எழுதுமா?
அதே மாதிரி தான் இசட் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4. 1 பவர் 4 எத்தனை தரம் இருக்குனாலும் 1 தானே. அப்போ இது என்ன பண்ணலாம், இசட் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இசட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. இப்போ 1 இசட் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது இசட் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 1 இது 0 அல்லது இது 0. இப்போ மைனஸ் 1 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 1. அப்போ இசட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. அப்போ இசட் தான் வேணும், ரூட் எடுக்கிறான். ரூட் எடுத்தாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். அப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துருச்சா. இதே மாதிரி பாருங்கள், ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வா. இது எப்படி வந்தது, ப்ளஸ் 1 இந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் 1. மைனஸ் 1 என்னென்னு எழுதலாம், ஐ ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா. இப்போ இசட்டு தான் வேணும்னா ரூட் எடுக்கணுமா. அப்போ இசட் ஈக்குவல் டு ரூட் எடுத்தால் என்ன போடலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐஏ. பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இது அனதர் மெத்தட். இது நம்ம என்ன மெத்தடு, நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன் மெத்தடு நம்ம சால்வ் பண்ணுறது. இவ்வளவு தான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன இதுக்கு கான்செப்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. இந்த 4 நம்ம நீக்கணும். அப்போ போத் சைடு பவர் 4 ரைஸ் பண்ணணும். அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமாக, இசட் பவர் 4 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இந்தாண்ட போனால் மைனஸ் 1. இது பாதி பாதியாக ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் பாதியாக பிரிச்சிருந்தோம். அப்போ இசட் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இசட் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. நல்லா பார்த்துக்குங்க. இப்போ புரியுதா கண்ணா. ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுனா ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி போடுறோமா, அதே தான். இசட் பவர் 4 மைனஸ் 1னா இதில் பாதி பவர் இசட் ஸ்கொயர்டு மைனஸ் 1, இன்னொன்று இசட் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. எவ்வளோ தான். அப்போ 1 இது 0 அல்லது இது 0, எவ்வளவு தான். மைனஸ் 1 இந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் 1 ரூட் எடுக்கிறேன். அதே மாதிரி ப்ளஸ் 1 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் 1, அதுக்கு ஐ ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், ரூட் எடுக்கிறேன். புரிஞ்சுதா. தேங்க்யூ.